ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழாம் அறிவு. பிரியாணி எப்படி உருவானது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம உயிர் வாழ இன்றியமையாத ஒன்று உணவு. இந்த உலகத்துல விதவிதமான வித்தியாசமான உணவுகளை மக்கள் சாப்பிடுறாங்க. இதுல பிரியாணி என்ற உணவு பல பேரோட விருப்ப உணவாக உள்ளது. இதற்கு காரணம் பிரியாணியுடைய சுவைதான். விருந்து என்றாலே பிரியாணி என்ற அளவிற்கு தற்போது பல பேரின் விருப்ப உணவாக இந்த பிரியாணி இருக்கு. அப்படிப்பட்ட பிரியாணி எங்கிருந்து எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம் வாங்க. பிரியாணி என்பது பிரியான் என்ற பாரசீக மொழியில் இருந்து வந்தது. இது ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங், அதாவது வறுத்தெடுக்கப்பட்ட உணவு என்று அர்த்தம். இந்த பிரியாணி பாரசீக நாடான பெர்சியாவில தான் முதல்ல தோன்றியது. அதாவது தற்போதைய உள்ள ஈரான், ஈராக் நாடுகள். அப்போ இருந்த பெர்சிய நாட்டு போர் வீரர்கள் போர் புரிய பல இடங்கள்ல தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது அவர்களுக்கு உணவு பிரச்சனை ஏற்பட்டது. ஏனென்றால் போர் வீரர்கள் அதிகமாக இருப்பதனால அவர்களுக்கு போதுமான உணவு இருக்காதாம். ஆனால் போர் வீரர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தால்தான் அவங்களால தீடமாக சண்டையிட முடியும்னு அவங்க யோசிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாட செல்வார்களாம். வேட்டையாடிய விலங்கு எதுவாக இருந்தாலும் அவற்றின் ரோமம் மற்றும் தோள்களை நீக்கிவிட்டு அதனை கறியாக மாற்றி அவங்க கிட்ட இருந்த மசாலாக்களை அந்த கறி மீது தடவி ஊற வைத்து பூமிக்கு அடியில புதைத்து வைத்து விடுவார்களாம். பின்பு மீண்டும் மறுநாள் காலை எழுந்து ஊற வைத்த அந்த கறியை தோண்டி எடுத்து அதோட அரிசியை சேர்த்து மூடி தம் வைத்து விடுவார்களாம். அதாவது எப்படி என்றால் முதலில் அரிசி, பின்பு ஊற வைத்த கறி, பிறகு நன்றாக மூடி அதனை பூமிக்கு அடியில் வைத்து தீ மூட்டி அந்த தீயிலேயே வேக விடுவார்கள். இவ்வாறுதான் முதல்ல பிரியாணி உருவானது. இதுல விலங்குகளின் மாமிசம் அதிக துர்நாற்றம் ஏற்படுவதனால அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை பயன்படுத்தினார்களாம். இவற்றை முழுமையாக சமைத்து சாப்பிட்டு விட்டு வீரர்கள் போருக்கு சென்றார்கள். இதை பெர்சிய நாட்டு மக்களும் அரசர்களும் போர் வீரர்களும் என அனைவருமே சமைத்து சாப்பிட்டனர். இதுதான் பிரியாணி உருவாக முதன்மையாக அமைந்தது. இப்படி பெர்சியாவில தோன்றிய பிரியாணி நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்தது என்று பார்த்தால் அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. 13ஆம் நூற்றாண்டுல மங்கோலிய அரசரான தைவூர்க் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போதுதான் இந்தியாவில முகலாயர்களோட வருகை ஆரம்பித்தது. பிறகு முகலாயர்கள் ஆட்சியின் கீழ் இந்தியா வந்த போது போர் வீரர்கள் உணவாக இருந்த இந்த பிரியாணி அரச குடும்ப உணவாக மாறியது. அதாவது அரச குடும்பத்துல உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பிரியாணியை சாப்பிட்டார்கள். ஏனென்றால் இந்த உணவு அரச குடும்பங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட உணவு அப்படின்னு மக்களால நம்பப்பட்டது. இப்படி இருக்கையில 16ஆம் நூற்றாண்டுல ஷாஜகான் ஆட்சியில போர் வீரர்கள் மிகவும் சோர்வாகவும் துவண்டு போயும் காணப்பட்டதை ஷாஜகான் மனைவியான மும்தாஜ் கவனிச்சாங்க. நல்ல உணவு கொடுத்தாதான் அவங்களால நல்லா சண்டையிட முடியும்னு யோசிச்ச அவங்க அப்போதைய அரச குடும்ப உணவாக இருந்த பிரியாணிய போர் வீரர்களுக்கு கொடுக்க சொல்லி ஷாஜகானிடம் மும்தாஜ் அனுமதி கேட்டாங்க. பின்பு இந்தியாவில போர் வீரர்களுக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. இவ்வாறு இந்தியாவில அரச குடும்பங்களின் உணவாக மட்டுமே இருந்த இந்த பிரியாணியை போர் வீரர்கள் உணவாக மாற்றியது தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் மனைவி மும்தாஜ் தான். அந்த உணவு போர் வீரர்களுக்கு சத்து தருவது மட்டுமல்லாமல் அதன் சுவையையும் அவர்கள் விரும்பினார்கள். எனவே சாதாரண மக்களும் இதை விரும்பி உண்ண ஆரம்பித்தனர். முன்பு இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெங்கெல்லாம் பிரியாணி பரவியது. சுருக்கமாக பார்த்தால் மும்தாஜ் அவர்களால தான் நாம இப்ப பிரியாணி சாப்பிடுறோம். மேலும் 2ஆம் நூற்றாண்டிலேயே பிரியாணி இருந்தது என்பதற்கு சான்றாக நம் தமிழ் நூலான புறநானூற்றில் பூன்சோறு என்ற பெயரில் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கடைசியாக மாமிசத்தை விரும்பாதவர்களும் பிரியாணி சாப்பிட காய்கறி பிரியாணி என்று சொல்லப்படும் வெஜிடபிள் பிரியாணி எப்படி வந்தது என்றால் ஹைதராபாத்தில் நிஜாம் அவர்கள் தான் முதலில் இதை செய்து பார்த்தார். இவ்வாறு பிரியாணி பல வகைகளாக மாறி பிறகு எல்லோருக்கும் பிடித்த உணவாக மாறியது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஏழாம் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.